வணக்கம் நண்பர்களே! நான் கார்த்தி பேசுறேன். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு மிக்ஸர் கிரைண்டர பத்தி பார்க்க போறோம். இது மிக்ஸர் கிரைண்டர் வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கிரைண்டர் கிடையாது. ஹோட்டல் இந்த மாரி இதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. ஹெவி டியூட்டி. இதில பார்த்தீங்கன்னா, கவர் எல்லாமே ஃபுல்லாவே அலுமினிய கவரு. அ இது வந்து ஒரு மெக்கானிக் பார்த்து தான் அ எனக்கு வந்திருக்கு. அவங்க சொல்லியிருக்காங்க, காயில் ரிப்பேர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ட்ட வந்து குடுத்துருக்காங்க. இத வந்து நான் வந்து கழட்டி பார்ப்போம். என்ன கம்ப்ளைண்ட்டுன்ட்டு பார்ப்போம். இப்போ வந்து நம்ம பேக் கவர வந்து நம்ம கழட்டுதோம். இதில வந்து ஒரு 4 ஸ்க்ரூ குடுத்துருக்காங்க. மிக்ஸி எல்லாமே அதே மாரி தான் மெத்தடு. இதில மோட்டர் மாத்திரம் கொஞ்சம் ஹெவியா குடுத்துருக்காங்க. இதில பார்த்தீங்கன்னா, ஸ்பீடு வந்து 3 ஸ்பீடு கிடையாது. சிங்கிள் ஸ்பீடு தான். அதாவது சுவிட்சு பார்த்தீங்கன்னா, சுவிட்ச ஆன் பண்ணீங்கன்னா மிக்ஸி ஓடும். ஆனா ஸ்பீடு வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அ ஆட்டோமேட்டிக்கா ஏறும். வந்து ஸ்லோவாவும், ஸ்லோவா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பீடு ஏறிக்கணும். ஆனா ஒரே சிங்கிள் சுவிட்சு தான். ஒரே ஸ்பீடு தான். ஆனா நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஸ்பீடு ஏறிக்கிடும். அது கனெக்ஷன பத்தி நான் சொல்லுதேன். இப்போ வந்து பேக் டோர நம்ம கழட்டிட்டோம். இது வந்து கூலிங் ஃபேன் குடுத்துருக்காங்க பேக்ல. இப்போ நம்ம பேக் டோர வந்து கழட்டியாச்சு. இது ஃபுல்லாவே அம்புட்டுமே அலுமினியம் கவரா இருக்கு ஃபுல்லாவே. நல்லா ஸ்ட்ராங்கா போட்டிருக்காங்க. மெக்கானிக் சொன்னது வந்து காயில் போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மட்ட வந்து குடுத்துருக்காங்க. இதில என்ன கம்ப்ளைண்ட்னு பார்ப்போம். இதில பார்த்தீங்கன்னா, சைடுல வந்து கார்பனுடைய ஹோல்டர் எல்லாமே இருக்கு. ஆரம்பிச்சர் போயிருக்குன்னு சொன்னாங்க. ஆனா ஹோல்டர்லாம் இருக்கு உங்களுக்கு. பார்த்தீங்களா? ஹோல்டர் பூரா அம்புட்டுமே கார்பனுடைய இது பூராமே இளகி போயிருக்கு. இந்த சைடு நல்லாருக்கு. இப்போ வந்து நம்ம கூலிங் ஃபேன வந்து கழட்டுதோம். இது பிரஷிங் டைப் தான். வேற ஸ்க்ரூலாம் ஒண்ணும் இல்ல. பேரிங் 2 சைடுமே பேரிங் தான். மோட்டர் பார்த்தீங்கன்னா, நல்லா ஹெவியான மோட்ரு. ஒரு கிரைண்டர் மோட்டர் சைஸ் இருக்கு. இந்த ஃபேன வந்து நான் வந்து கப்ளர் வந்து நான் உடைச்சு தான் கழட்ட முடிஞ்சது. கழட்ட மாட்டேன்றது. புது கப்ளர் மாட்டிக்கலாம். இப்போ வந்து நம்ம கார்பனுடைய பிரஷ் ஹோல்டர வந்து நம்ம ஸ்க்ரூ பூரா லூஸ் பண்ணி கழட்டிக்கிடுவோம் மொத. பாருங்க மோட்டர் சைஸ பாருங்க. பெரிய சைஸு. ஆரம்ச்சர் டைப் தான். இப்போ வந்து நம்ம கார்பனுடைய ஹோல்டர பூரா கழட்டுதோம். ஹோல்டர வந்து நம்ம கழட்டிட்டோம். இந்த சைடு ஹோல்டரையும் நம்ம கழட்டிட்டோம். இங்க பாருங்க. ஹோல்டர் எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா இளகி போயிருக்கு. அடுத்து பேரிங்கும் போயிருக்கு. இப்போ வந்து நம்ம காயில் உள்ள ஃபீல்டு காயில் போயிருக்கா என்னன்னு பார்த்துக்கிடுவோம். 2 போல்ட்டையும் நான் லூஸ் பண்ணிட்டேன். மொத்தத்திலே 2 போல்ட் தான் குடுத்துருக்காங்க. அ மிக்ஸி சாதாரண மிக்ஸியில உள்ளது மாரி தான் இருக்கு எல்லாமே. ஆனா கொஞ்சம் ஹெவியா குடுத்துருக்காங்க அவ்வளோதான். இப்போ வந்து கவர தட்டி எடுக்கும். பேக் டோர கழட்டியாச்சு. இதில பார்த்தீங்கன்னா, மொத்தத்திலே ஃபீல்டு காயில்ல 2 ஒயர் தான் வரும்.
ஆனால் ஸ்பீடு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இதாகும். ஃபஸ்ட்டு ஸ்லோவாக சுற்றும், அதுக்கப்புறம் ஓட ஓட ஸ்பீடு ஏறிடும். அது எப்படின்னு நான் கரெக்டாக சொல்லுதேன். கனெக்ஷன் எல்லாமே நான் சொல்லுதேன். இது ஆரம்பிச்சர் போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஃபீல்டு காயில் வந்து ஒன்றும் தெரியல, நமக்கு காயில் போனது மாதிரி தெரியல. நல்லா இருக்குது. ஆனால் சர்க்யூட் இருக்கா, ஷார்ட் ஆகிருக்கான்னு தெரியல. ஒவ்வொரு கம்பியும் ஒட்டியிருக்கான்னு தெரியல, பார்த்துக்கிடுவோம். இப்போ பேரிங் வந்து நம்ம அந்த சைடு பேரிங்கையும் செக் பண்ணிக்கிடுவோம். இந்த சைடு பேரிங்கும் போயிருக்கு. இந்த சைடு பேரிங்கும் போயிருக்கு தான் செய்யுது. 2 பேரிங்கும் மாற்றி ஆகணும். பாருங்கள், கார்பன் ப்ரெஸ்ஸு இதை பாருங்கள், நல்லா இதாக இருக்குது, மெல்ட் ஆகிருக்கு, நல்லா ஃபயர் ஆகி ஓடி இருக்கு. இது ஆரம்பிச்சர் கம்ப்ளைண்ட்டா, ஃபீல்டு காயில் கம்ப்ளைண்ட்டா என்னன்னு தெரில, நம்ம செக் பண்ணால் தான் தெரியும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதோடைய ஃபிட்டிங் பற்றி சொல்லித்தரேன். அடுத்து இதோடைய கனெக்ஷனை பற்றி எல்லாமே ஃபுல்லாக சொல்லிடுறேன். அடுத்து இது எப்படி ஸ்பீடு ஒர்க் ஆகுது அதையும் பற்றி நான் சொல்லிடுறேன். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.